ஷைத்தானை விரட்டிட்டு தான் குர்ஆன் ஓதுறத ஸ்டார்ட் ஆக்கணும். ஸோ நாங்கள் அதோட அர்த்தத்தையும் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். அவுது வேண்டா என்ன? அவுது வேண்டா நான் பாதுகாப்பு தேடுறேன். அவுது பில்லாஹி நான் பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ் இடத்துல. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன்? இருந்து என்ற வார்த்தைக்கு தான் மின் என்ற அரபுல சொல்லப்படும். அப்ப மின் என்றா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். ஷைத்தான் கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ் இடத்தில். சரிதானே? அப்ப இது ஷைத்தான் எப்படிப்பட்ட ஷைத்தான் என்று வந்திருக்குது. மினஷ் ஷைத்தானி ரஜீம். ரஜீம் என்று சொன்னா எடுத்தெறிக்கப்பட்ட, அப்படி இல்லாட்டி சபிக்கப்பட்ட என்ற அர்த்தம் வரும். அரபுல ரஜம என்ற அத எழுத்து ரூட் லெட்டர் சீக்குது. அது ஒருத்தருக்கு கல்லால் அடிச்சு விரட்டுறதுக்கு பாவிக்கப்படுற, இப்ப நான் ஒரு நாய்க்கு கல்லால் அடிச்சு விரட்டுறேன், அது மாதிரி அதுக்கு பாவிக்கப்படுற ஒரு ரூட் லெட்டர்ஸ் தான் அது. அதாலதான் ரஜீம் என்றது வருது. அப்ப சபிக்கப்பட்ட எடுத்தெரிக்கப்பட்ட என்ற அர்த்தம் வருது. நாங்க இதை ஓத போகல நினைக்கிறோம். நாங்க ஷைத்தானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவியை கொண்டு கல்லால் அடிச்சு சும்மா விரட்டுற மாதிரி, அது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். ஷைத்தான்ன்றது சரியான டேஞ்சரான ஒருத்தன். அவர் எப்படி டேஞ்சர் என்று சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்துல ஈக்கிறாங்க, சொர்க்கத்து உள்ளுக்கீக்கிறாங்க. அந்த சொர்க்கத்துல உள்ளுக்கீக்கிறவனே அவன் எஃபர்ட்டை போட்டு அவன் ட்ரையை போட்டு அவன் என்ன செய்யறான்? துனியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். சரியா? இதெல்லாம் ஒரு பிளான் தான். ஆனா விளங்கி கொள்றதுக்கு சொல்றேன், அவ்வளவுக்கு டேஞ்சரான ஒருத்தன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வரக்காட்டி எல்லாரும் கெடுத்து கொண்டிருக்கிறான். சோ எங்களை கெடுக்கிறது நாங்க நினைக்கிறது ஷைத்தான் தானே, பெரிய சீன் இல்லை. இல்ல சரியான டேஞ்சர். எல்லாரும் கெடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப சொர்க்கத்துல இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அவனுக்கு துன்யாக்கு அனுப்பலும் என்றா யோசிச்சு பாருங்க. துன்யால இருக்கிற எங்களே சொர்க்கத்துக்கு போடுவானா? அவன் மேக்சிமம் ட்ரை பண்ணுவான் எங்களை சொர்க்கத்துக்கு போகாமிக்கிறதுக்கு. ஆனா சரியான டேஞ்சர். சுட்டி அவனுக்கு மாற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? நாங்க ஜொப்புக்கு போகல எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, அவனுக்கு ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மனுஷனுக்கு எடுத்து. ஸோ சரியான பயங்கரமான ஒத்தன். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட முதலாவது உதவி தேடுறோம். யா அல்லாஹ் நான் குர்ஆன் ஓத போறேன், இவன் கிட்ட இருந்து பாதுகா, ஏன்னா தலையை குழப்புவான். சோ அதுதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அர்த்தம் பிஸ்மி என்ற பேரால. யார்ட பேரால? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் உடைய பேரால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன்? ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் ரஹீமுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நாங்க சிம்பிளா சொல்றேன்டா, ரஹ்மானும் ரஹீமும் ரூட் லெட்டர்ஸ் ராஹா மாவால வருது. ரெண்டுமே இரக்கம் என்ற அர்த்தம் தான் தருது. சரியா? அப்ப நான் ரெண்டுக்குமே இரக்கம் உள்ளவன் என்று போட்டா, இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய பேரால என்றதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அர்த்தம் வருது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ரெண்டு தடவை இரக்கம் என்று சொல்றான்? முதலாவது விஷயம் விளங்கணும் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அவனை பத்தி சொல்ல போகல, அவனுக்கு எத்தனையோ தன்மைகள் இருக்குது. அதுல முதலாவது கொண்டாட தன்மை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் உள்ளவன். அப்படி என்ற என்ன அர்த்தம்? என்ன, அல்லாஹ் என்கிற தலையில வந்தாலே என்ற ரப்ப என்னோட சரியான இரக்கம் என்றத்தான் தள்ள வரும். ஒரு நாள் நான் என்ன செஞ்சு கொண்டு நீந்தாலும் என் ரப்பு என்ன டைம்ல என்ன மன்னிக்க ரெடி ஆகிக்கிறான். என்ன நான் மூச்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறதே ரப்பு என்னோட இரக்கம் சுட்டிதான் என்றத்தான் தலை வரணும். அவன் எவ்வளவு இரக்கம்? ஒரு தரக்க ரஹ்மான் என்று சொன்னாலே போதுமே, அவன் இரக்கம் அப்படி இறக்கமே. அது அர்த்தம் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு ரஹ்மான் மட்டும் சொல்லாம ரஹீம் என்று ரெண்டு தரக்க சொல்றேன். அப்படி என்ன அடியான உனக்கு ஷுவர் இல்ல, ஒரு தரக்க சொன்ன ஷுவர் இல்ல, நீ ரெண்டு தரக்க நினைச்சுக்கோ நான் அவனோட இரக்கம் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சரி பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இத வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இத குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் அதை பத்தி எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.